தமிழே வெல்லும். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். இதே வாக்கியத்தை நான் எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதுக்காக இதை சொல்கிறோம்? உங்களோட கடின உழைப்பும் விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக குரூப் 4 இல்லை குரூப் 2 இல்லை எல்லா எக்ஸாம்லையுமே நீங்கள் டாப் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களோட கடின உழைப்பு கண்டிப்பாக இருந்தே ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம 12 டெஸ்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டாக இன்னைக்கு ஃபைனல் டெஸ்ட்டு மாடல் எக்ஸாம். அந்த அளவுக்கு நம்ம ஆசான் அகாடமிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ஒரு 15 டேஸ் கிட்ட தான் இருக்குது நம்மளோட ஃபைனல் எக்ஸாமுக்கு. இந்த 15 டேஸும் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸை அதாவது பொதுத்தமிழ் எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான். அதுதான் சோர்ஸ். அதுலேருந்து கிட்டத்தட்ட 95 கொஸ்டின்ஸ் அதில் இருந்தே நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்போ அந்த இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற இலக்கணம் மற்றும் இலக்கியங்கள் எல்லாமே ஒரு வரி கூட விடாமல் சிலபஸில் இல்லையே, அப்போ நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு பொதுத்தமிழை பொறுத்தளவு இருக்கவே கூடாது. ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரையும் நம்ம படிச்சுட்டு நம்ம கண்ணில் ரீட் பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கே உள்ளே போகணும். அப்போது நியூ புக் மட்டும் படித்தா போதுமா மேம், இல்லை ஓல்டு புக் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக ஓல்டு புக் வேணும். ஏன்னா சிலபஸ் எதை பேஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய நிறைய தகவல் சிலபஸில் நமக்கு இருக்குது. அது ஆனால் நியூ புக்கில் இல்லை. அப்போது நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய இப்போ கடித இலக்கியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் சில பொது தொண்டு செஞ்சவங்க, அதோட தமிழ் தொண்டு செய்த சான்றோர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் சித்தரோட பாடல்கள், உணவே மருந்து ஒரு தனி டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நூலகம் தொடர்பான செய்திகள், இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்குது. அப்போது இந்த ஹெட்டிங் அது போக கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூவாவின் கடிதங்கள், அதுக்கப்புறம் அண்ணாவின் கடிதங்கள், நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள், இது எல்லாமே என்னென்னா கடித இலக்கியம் அப்படின்னு வந்துடும். அப்போ இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள் அவங்க கோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வச்சு கேள்விகள் கேட்கலாம். அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்கள் ஓல்டு புக்கில் போய் பார்த்துடணும். அது போக ஜென்ரலான டாபிக், இப்போ புறநானூறு, 14 மேல்கணக்கு, கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள் தொடர்பானது, இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள் தொடர்பானது, மணிமேகலை, பாஞ்சாலி சபதம், முக்கியமாக குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் எங்கே இருக்குது? நமக்கு ஓல்டு புக்கில் ஒரு லெசனாகவே கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் உங்களோட இது எங்கே போய் பார்க்கணும்? டைரெக்டாக ஓல்டு புக்கில் போய் அந்த டாபிக் வைஸ் என்ன இருக்கோ சிலபஸ் பேஸ்டாக அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தரவாக ரீட் பண்ணிட்டு தான் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டையுமே ரீட் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்கணும். ஓகேவா? சரி, இது மட்டும் போதுமானா டெய்லி என்ன பண்ணுறீங்க? 100 கொஸ்டின்ஸ் என்ன சோர்ஸாக இருந்தாலும், இப்போ நிறைய ஆன்லைனில் வருது, இல்லைனா யூடியூப்பில் வருது. இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸே நம்ம உங்களுக்கு 12 செட்டு கொடுத்துருக்கோம். சரியா? இதை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் திரும்ப கூட போட்டு பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது சோர்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் பேப்பரையும் டெய்லி 100 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே டைமிங் கீப்பப் பண்ணிவிட்டு அதை ஒரு 1 மணி நேரமோ இல்லைனா 1.5 மணி நேரமோ செட் பண்ணிவிட்டு அதே ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி டெஸ்ட்டை நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் போகும்போது ரெகுலராக ஒரு டே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸை கட்டாயமாக 25 கேள்விகள் டெய்லி போட்டு பாருங்கள். இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8க்கு அதிக முக்கியத்துவம், யூனிட் 9க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா டாப் ஸ்கோர் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. ஜூன் 9க்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குற மாதிரியான ப்ரிப்பரேஷனுக்கு இந்த நைட் எல்லாமே இப்போ வரக்கூடிய இரவுகள் எல்லாத்தையும் நீங்கள் விழித்திருந்து படித்தாதான் உங்களால் ஜூன் 9 அன்னைக்கு நிம்மதியாக தூங்க முடியும். ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்குள்ள செஷனுக்கு குயிக்காக போயிடலாம். இன்றைக்கி மாடல் டெஸ்ட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக கலெக்டிவாக நமக்கு இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என்னது? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினே கொடுத்தாச்சு. கவிஞர் தாராபாரதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராபாரதி திருவண்ணாமலை மாவட்டம்
குவளை என்னும் ஊரில் பிறந்தார். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதில் எடுத்துருக்கோன்னா இது ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா, முக்கியமான கேள்வி இது ஊரில் பிறந்தார். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், தாராபாரதி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருது பெற்றார். இது வந்து 36 கிடையாது, 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருது பெற்றார். நெக்ஸ்ட், புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான கவிதை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் சரிதான், இது சரியான கூற்று. அப்போ இவர் பிறந்த ஆண்டு என்ன? 1947, அதிலிருந்து 2000, இந்த பீரியடுக்கு இடையில வாழ்ந்தவர் தான் தாராபாரதி அவர்கள். இவரை கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லி தாராபாரதியை வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா, அப்போ சரியான விடை என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இது யாரு? கவிக்கோ. ஆன்சர் என்னது? கவிக்கோ. கவிக்கோன்னா யாரு? அப்துல் ரஹ்மானை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கவிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள். 1937 வந்து பிறந்தவர். இவருக்கான ஒரு முக்கியமான கோட் என்னன்னா, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மரபு பார்த்தவர் அப்படின்னு வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை வந்து சொல்லுவாங்க. இவரோட வேறு நூல்கள் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், ஆலாபனை, அடுத்து கரைகளே நதியாவதில்லை, அதுக்கப்புறம் விலங்குகள் இல்லாத கவிதை போன்ற நூல்களை எழுதியவர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஓகேவா, சரி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக எனும் புது கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எழுதினது யாரு? இதுவும் அப்துல் ரஹ்மான் தான். 3வது கேள்விக்கு ஆன்சர் சி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால், பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர் கீதலும் வைகளும் எனும் வரிகள் மூலம் முற்காலத்தில் பெண்கள் எல்லோரும் கல்வியில் வல்லவர்களாக இருந்தனர் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கம்பர் வந்து கூறியிருக்கிறார். ஓகேவா, முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட், 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் நாகூர் ரூமி அவர்கள். ஆன்சர் வந்து ஏ. இவரை வந்து வேற என்னன்னு சொல்லுவோம்? முகமது ரஃபின்னு சொல்லுவோமா? இவர் எங்க பிறந்தாரு? தஞ்சையில் பிறந்தவர். நாகூர் ரூமி தஞ்சையில் பிறந்தவர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிலப்பதிகாரம். ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள், ஒரு முக்கியமான ஒரு வரி அப்படின்னு வந்து சொல்லப்படும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 7th, ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் வந்து கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணிபுரிந்தார், அதுக்கப்புறம் வழக்கறிஞராகவும் இவர் பணிபுரிந்திருக்கிறார். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட், இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலை கட்டு எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அறநெறி சாரம் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைப்பாடியார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரில் பிறந்ததனால் இவரை முனைப்பாடியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 பாடல்கள் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. ஓகே, இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமண புலவர். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நற்பெயர் எடுத்திட வேண்டும், நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும் என கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? வாணிதாசன். வாணிதாசன். ஓகேவா, சரி. இந்த வாணிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் அரங்கத்திருக்காம், இவருடைய பெற்றோர் வந்து அரங்கத்திருக்காமும் துளசி அம்மாள் அவர்கள் தான் இவருடைய பெற்றோர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இவரை வந்து வேற என்ன பெயர் எத்திராசலு மற்றும் அரங்கசாமி அப்படின்னு வந்து இவர் அழைக்கப்படுகின்றார். ஓகேவா, சரி. இவரை எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்தவர் தான் வாணிதாசன் அவர்கள். ஓகே, இவரை வந்து வேற என்ன சொல்கிறாங்க? கவிஞரேறு பாவலர் மணி அப்படின்னு சொல்லி வாணிதாசன் அவர்கள் புகழப்படுகிறார். அதோட தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவரும் வாணிதாசன் தான். ரொம்ப முக்கியமான நபர். நெக்ஸ்ட், தேவா நின்கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன்
நாயடியேன் என்னும் கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றை கூடியவர் நாயினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று வந்தாலே அது யாருன்னா குகன். ஓகேவா, ஆன்சர் குகன். அப்போ கம்பராமாயணத்துல ராமனுடைய பிறந்தவர்கள் 3 பேர், மொத்தம் 4 சகோதரர்கள், 4 பேர் பிறந்தவர்கள். அவருடன் 5வது நபராக ஏற்றுக்கொண்டது, ராமனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் குகன். 6வது நபராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் வந்து சுக்ரீவன். 7வது நபராக சகோதரராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் வீடணன் அவர்கள். யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? ராமனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடலின் ஆசிரியர் 11வது கொஸ்டின். இதோட ஆசிரியர் யாரு? அழகிய சொக்கநாத புலவர். ஆன்சர் வந்து சி, மலையும் பழைய குடையும் அப்படிங்கிற ஒரு இது பாடத்திலிருந்து இந்த கேள்வி வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தச்சநல்லூரில் பிறந்தவர் தான் இவர். ஓகே, இவர் வந்து 25க்கும் மேற்பட்ட தனி பாடல்களை இயற்றியவர் தான் அழகிய சொக்கநாத புலவர். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் எனும் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். ஆன்சர் ஏ, ஆன்சர் சி, முடியரசன். நெக்ஸ்ட், ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. குட்டி சுவர். ஓகே, குட்டி சுவர்னா என்ன? அதனால ஏதாவது பயன் இருக்கா? பயன் ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஆன்சர் என்னது? பயனற்று இருத்தல். ஆன்சர் பி. நெக்ஸ்ட், 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி. 9 முறை நீ எழுந்தவன் அல்லவா நீ என்று எனும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கவிதையின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் டி, ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட், தாயுமானவர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருடைய பெற்றோர் யாரு? கேடிலியப்ப பிள்ளை, கெசவள்ளி அம்மையார். இவர் தான் வந்து இவர் கேடிலியப்பர் தந்தை, கெசவள்ளி அம்மையார் தாய் ஆவார். ஓகே, இது சரி. நெக்ஸ்ட், இவர் பிறந்த ஊர் திருவாதவூர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் பிறந்தது திருவாதவூர் கிடையாது, திருமறைக்காடு. திருமறைக்காட்டில் பிறந்தவர். இதை வந்து வேதாரண்யம் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. ஓகேவா, இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமறைக்காடு அப்படிங்கிற ஊரில் இவர் வந்து பிறந்தார். ஓகே, அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக இருந்தார். ஓகே, இது வந்து சரி. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. அப்போ 2 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து சி. ஓகே, இவருடைய மனைவி பெயர் மட்டுவார் குழலி அப்படிங்கிற மங்கையை வந்து இவர் வந்து மணக்கிறார். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்தேன், புருவவில், பூவிரல், முகமதி. அப்போ இதில் பொருந்தாதது என்னது? பூவிரல். ஏன் இது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூ போன்ற விரல். அப்போ இது வந்து உவமை தொகை. மீதம் இருக்க 3மே என்னது? உருவகம். அப்போ அந்த போன்ற, போல, அன்ன, இன்ன, மான, கடுப்ப இந்த ஓம உருபுகள் ஒரு 2 சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் அதைத்தான் உவமை தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்போ உவமை, ஓமேயம் 2க்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது ஓமை தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மீதம் இருக்கக்கூடிய 3மே உருவக சொற்கள். சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்பர் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பர் மயிலாடுதுறைக்கு அருகில் தேரெழுந்தூரில் வந்து பிறந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார். ஓகே, இதுவும் சரி. அடுத்து, சடையப்ப வள்ளல் அவர்களால் ஆதரிக்கப்பட்டார். இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி. 17க்கு ஆன்சர் அனைத்தும் சரி. ஓகே, இந்த சடையப்ப வள்ளல் அவர்களை வந்து தன்னுடைய பாடல் மொத்தம் 10,569 பாடல்கள் கம்பர் வந்து இயற்றியிருக்காரு. அந்த 10,569 பாடலில் ஒவ்வொரு 1000 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்தவராகிய சடையப்ப வள்ளல் அவர்களை புகழ்ந்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்கிறாரு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், சேர்த்தெழுதுக. வான் ப்ளஸ் ஒளி என்னது? வானொலி. இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட், தமிழ் பிறமொழி துணையின்றி
தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் கால்டுவெல். ஆன்சர் ஏ. யாரோட துணையும் இல்லாமல் நம்ம எப்படி நிற்க முடியும்? நம்ம காலால் தான் நிற்க முடியும். அப்போது துணையின்றி நிற்கிறதுனா கால்டுவெல். 19க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆடு கத்தும், புலி உருமும், யானை பிளிரும். ஓகேவா? இதில் குதிரை கணைக்கும், எல்லாமே சரிதான். ஓகேவா? அனைத்துமே சரி. ஆன்சர் மாறி இருக்கு. ஓகே, இதில் எல்லாமே சரியான விடை. ஆடு கத்தும், புலி உருமும், குதிரை கணைக்கும், யானை பிளிரும். ஓகேவா? இதுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே சரியானது தான் இந்த இதில். நெக்ஸ்ட்டு, ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க 21க்கு. அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. இது ஒருமை, இது பன்மை. மரங்கள் அப்படிங்கும்போது அசைந்தன அப்படின்னு வரணும். ஓகேவா? ஒருமை, இது பன்மை. ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாடமி விருதும் ஞானபீட விருதையும் ஒருங்கே பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் அவர்கள் தான் இந்த 2 விருதையும் ஒருங்கே பெற்றவர். ஓகே, நெக்ஸ்ட்டு, சொற்பொருள் தருக. கிழமை அப்படிங்கிற ஒரு சொல்லின் பொருள் என்னன்னா உரிமை. ஆன்சர் ஏ. ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும். கிழமையோட பொருள் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 24வது கேள்வி. ஒரு பொறுத்துக கேள்வி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சமர். சமர் அப்படிங்கிறது என்னது? சமர்னா போர். அதுக்கடுத்து என்னது? களனி அப்படிங்கிறது வயல். களனினா வயல். 3வது மரம். மரம்னா என்னது? வீரம். 4வது களம்னா கப்பல். அப்போ ஆன்சர் என்னது? 4, 2, 3, 1. ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவருடைய நட்பு வளர்பிறை போல நாளும் வளரும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவருடைய நட்பு வளர்பிறை போல வளரும்? யாருடைய நட்பு? இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள். சரியா? அறிவுடையோரின் நட்பு தான் என்னைக்குமே வளர்பிறை போல வளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எவருடைய கவிதைகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்னா அது இன்குலாப்பின் கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம். இவரை சாகுல் ஹமீது அப்படின்னு இவரை சொல்றாங்க. சரியா? ஓகே, இவர் தன்னுடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய உடலை செங்கை அரசு மருத்துவ கல்லூரிக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று கூறியவர் தான் இந்த இன்குலாப் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். எதுக்காகனா, தன்னுடைய மனைவி இறந்துருவாங்க. அதனால அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் மனைவி இறந்ததுனால் வருந்தவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இப்போ தனியாக இருக்கலை, என்னோட மனைவியோ தமிழ் அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு இருக்குது, அதோட வாழ்வதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லுவார். ஓகேவா? அதுக்காக தான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரியான வரிகளை வச்சு நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தினங்களை கொண்டாடுவதை விட்டு குழந்தைகளை எப்போது கொண்டாட போகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை சொன்னது அப்துல் ரஹ்மான் அவர்கள். ஓகேவா? ஆன்சர் சி, அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடுமலை நாராயண கவி. 29க்கு ஆன்சர் ஏ. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்ப்போம். தந்தை பெரியாருக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது? தந்தை பெரியாருக்கு ஓகே, எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு தான் யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? இதெல்லாம் மறக்கவே கூடாது. அந்த அளவுக்கு தரவாக நம்ம டேட்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மதுரை பல்கலைக்கழகத்தால் தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டமளித்து பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டவர். ஓகே, இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1900 1980, 1900
1980 தான் இவருடைய காலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இவர் வந்து என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், இது 3ஆம் நந்திவர்மன், அதுபோக களப்பிரர் கால தமிழகம் போன்ற நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக கொஸ்டின். இது என்னது? ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பேதையர் நட்பு. பேதையர் நட்பு வந்து எப்படி இருக்கும்? தேய்பிற மாதிரி தேஞ்சிக்கிட்டே தான் போகும். சரியா? அதுக்கடுத்து என்னது? பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறது நவில்தோறும் நூல் நயம் போன்றது. அதுக்கடுத்தது அறிவுடையார் நட்பு வளர்ப்பிறை போன்றது. அடுத்து இங்க 4வது இடுக்கண் களையும் நட்பு அப்படிங்கிறது உடுக்கை இழந்தவர் கை போன்றது. 4. அப்போ ஆன்சர் என்னது? 4, 3, 2, 1. 32க்கு ஆன்சர் ஏ. 32க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போமா? அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிந்தது பிளஸ் அனைத்தும், அறிந்த தனைத்தும். ஆன்சர் என்னது? சி, அறிந்த தனைத்தும். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து குழப்புற மாதிரி தான் இருக்கும். சரியா? அறிந்த தனைத்தும் தெளிவாக வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் விடைக்கேற்று வினா அமைக்க. சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட சரியான கேள்வி என்னவா இருக்கும்? சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யார்? அதுதான் வந்து சரியான கேள்வி. கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னது? டி ஆன்சர். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி. 34க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. ஓகே, இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளம் அப்படிங்கிறது ஒரு ஆகு பெயர். ஆகி வருவது தான் ஒன்றின் பெயர். அதனை குறிக்காமல் அதனுடன் தொடர்பு உடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மொத்தம் ஆகு பெயர்கள் எத்தனை வகைப்படும்? 16 வகையாக பிரிக்கிறாங்க. நன்னூலார் வந்து பிரிக்கிறாங்க. சரியா? அதில் ஒரு இதுதான் வந்து நீளம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதோட பொருள் என்னதுன்னா ஆகு பெயர். இலக்கணம். அடுத்து நெக்ஸ்ட் பொறுத்துக. முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிறிஸ்துவ கம்பன் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, கிறிஸ்துவ கம்பன்னா யாரு? கிருஷ்ண பிள்ளை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மருள் நீக்கியார். மருள் நீக்கியார்னு யாரை சொல்லுவாங்க? அப்பரை தான் வந்து சொல்லுவாங்க. செகண்ட். அதுக்கடுத்து வீர சோழியம் பாடியவர், வீர சோழியத்தின் ஆசிரியர் புத்தமித்திரர், முக்கியமான ஒரு ஆத்தர். நெக்ஸ்ட் பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தான் பெரியாரின் வளர்ப்பு மகள். ஆன்சர் என்னது? 1, 4, 3, 2. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பொருள் தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கேள்வி 37வது கேள்வி. அசும்பு அப்படிங்கிறதோட பொருள் என்னதுன்னா நிலம். ஆன்சர் சி. அசும்பு என்ற சொல்லின் பொருள் நிலம். நெக்ஸ்ட் முதலில் ஓடும் குதிரையை ஒளிப்படமாக எடுத்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னது? எட்வர்ட் மைப்ரிட்ஸ். திரைப்பட கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் வந்து ஒரு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கட்டாயமாக கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நியூ புக்லையும் திரைப்படத்தை வச்சு ஒரு கேள்வி இருக்குது. தெளிவாக ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகளில் கட்டாயமாக அந்த திரைப்படத்தை பற்றி ஒரு கேள்வி கட்டாயமாக வரும். அதில் ஒரு கேள்வி தான் இன்றைக்கி வந்து நம்ம கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பதிற்றுப்பத்தின் 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாடிய புலவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார் அவர்கள். இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது சேர மன்னர்களின் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். முழுக்க சேரர்களை பற்றிய ஒரு நூல் தான் பதிற்றுப்பத்துன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட 100 பாடல்கள். ஒவ்வொரு பத்திலும் 10 பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு 10க்கும் 10 பாடல்கள் என மொத்தம் 100 பாடல்களாக பிரிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 10 மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 2ஆம் பத்திலிருந்து 9வது 10 வரை தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 1வது 10ம் 10வது 10ம் நமக்கு வந்து கிடைக்கல. சரியா? அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 80 பாடல்கள். ஆனால் மொத்தம் இருக்கக்கூடியது 100 பாடல்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? சந்தி பிழை, பிழை வலுவு சொற்களை திருத்தி எழுதுக, பிழையற்ற சொற்றொடை கண்டறிக, இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. தெளிவாக வந்து பார்த்துக்கணும். அப்போது இதில் சரியானது இருசக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும். ஆன்சர் வந்து சி. 40க்கு ஆன்சர் சி. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்கிலத்திலேருந்து தமிழ், தமிழ் டு ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷன் கேள்வி. ஃபர்ஸ்ட் என்னது? மெய்யொலி. 41. ஓகே, மெய்யொலி அப்படிங்கிறது கான்சோனன்ட். மெய் எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெய்யொலி, அதுதான் வந்து கான்சோனன்ட். அடுத்து கல்வெட்டுகள் அப்படிங்கிறது எபிகிராஃபி, எபிகிராஃப். அடுத்து ஒளியன் அப்படிங்கிறது என்னது? ஒளியன்னா ஃபோனிம், ஒளியன் அப்படிங்கிறது ஃபோனிம். அடுத்து அகராதி இயல் அப்படிங்கிறது லெக்சிகோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்னமா? 2, 1, 3, 4. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நடலை. 42க்கு நடலை. நடலை அப்படின்னா அதோட பொருள் என்னது? யமன். ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 43. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அழியா செல்வமாக கல்வியை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட சரியான விடை நாலடியார். அப்போ நாலடியார் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதனை சமண புலவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க. இதில் 3 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி. அறத்தில் 13 அதிகாரங்கள், பொருள்பாலில் 24 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்கள், மொத்தம் 40 அதிகாரங்களாக வந்து நாலடியாரை வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, இது யாரை பற்றி குறிப்பிடப்படக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தரையர்களை பற்றி குறிப்பிடப்படக்கூடிய நூல் தான் வந்து நாலடியார் அப்படிங்கிற நூல். ஓகே, நெக்ஸ்ட் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் எனும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இடம்பெற்றுள்ள நூல் இப்போ புதுசாக சேர்த்துருக்கிற சிலபஸில் சேர்த்துருக்க ராவண காவியம். கட்டாயமாக தெளிவாக பார்த்துட்டு தான் போகணும். அது போக காயிதே மில்லத் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமாக சேர்த்துருக்க புது சிலபஸ், அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ராவண காவியம் அப்படிங்கிறதோட ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அவர்கள். இதில் இருக்கக்கூடிய 5 காண்டங்களாக பிரிச்சிருக்காங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் 3100 பாடல்களாக ராவண காவியத்தில் பாடல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். புறநானூறு முதலாக அச்சில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எந்த ஆண்டு முதல்ல பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1894 தான் முதலாக புறநானூறு வந்து பதிப்பிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே எனும் சங்க பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்க பாடல் எது? புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பாடல் தான் இது வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ இந்த புறநானூரில் உள்ள இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி தான் வந்து இந்த பாடலை இயற்றியுள்ளார். ஓகேவா? இந்த புறநானூற்று பாடல்களில் மொத்தமாக 11 திணைகளையும் 65 துறைகள் பற்றியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் கூறப்படாத ஒரே திணை என்னன்னா உளிங்கை திணை தான் வந்து கூறப்படலை. அப்போது மொத்த திணைகள் புறத்திணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12. ஓகேவா? அதில் 11 திணைகள் கூறப்பட்டிருக்கும். ஒன்று மட்டும் கூறப்படாதது உளிங்கை திணை. அது என்ன நூல்னா புறநானூற்றில். ஒரு பொறுத்துக கேள்வி. நெக்ஸ்ட் ஒரு இலக்கணம் கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. 47. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. பெயர் சொல். பெயர் சொல் அப்படிங்கிறது என்னது? நன்மை. செகண்ட் வினை சொல். வினை சொல் அப்படிங்கிறது 4 விளையாடு, விளையாடுறது. 3வது உரி சொல். உரி சொல்னா என்னது? மாநகரம்.
அடுத்து இடைச்சொல் அப்படிங்கிறது தம்பிக்கு. அப்போ ஆன்சர் என்னது? 4, 3, 1, 2. ஆன்சர் வந்து சி. 47க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? தைரியநாதர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தைரியநாதர் அப்படின்னா அவரோட பெயர் யாரை வந்து தைரியநாதர் அப்படின்னு வந்து சொல்லுவோம்? வீரமாமுனிவர் அவர்களை தான் வந்து தைரியநாதர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஓகே. அவர் வந்து தமிழ் படுத்தணும் தன்னோட பெயரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி பெயரை மாற்றி கொண்டார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வீரமாமுனிவர் தனது 31ஆம் வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகம் வந்தார். அவர் வந்து 31 இல்ல 30ஆம் அகவையில் தமிழகம் வந்து வந்திருப்பார் வீரமாமுனிவர். நெக்ஸ்ட் தமிழில் முதலாக சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். வெரி குட், இது கரெக்டானது. அடுத்து தமிழில் எழுத்து வடிவத்தை சீர்திருத்தினார். இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? பி. 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும். அதுக்கப்புறம் என்று பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டி. பாரதிதாசன். ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். நெக்ஸ்ட் விடுதலை கவி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஓகே, 50. இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விடுதலை கவிஞர் மாக்கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்றெல்லாம் புகழப்படுகிறார். ஓகே, இதுவும் சரி. அடுத்து ஞானரதம், சந்திரிகையின் கதை முதலிய இலக்கண நூல்களை படைத்துள்ளார். இது வந்து இலக்கண நூல்கள் கிடையாது, உரைநடை நூல்கள், உரைநடை இலக்கியங்கள். சரியா? அப்போ இது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்னது? பி. சாரி, 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. 50க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாவலர் மணி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுகிறார். ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து செகண்ட் துரைராசு என்பதின் இவரின் இயற்பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து துரைராசு கிடையாது, அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படிங்கிறதா இவருடைய இயற்பெயர். ஓகே, அப்போ இது வந்து தவறு. அடுத்து தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் என்பது இவரது நூல்களில் சில. கரெக்டு தான், இது வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. 51க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. பிறவி இருள். ஓகேவா? 52. பிறவி இருள் அப்படிங்கிறது பிறவியை இருளாக உருவகப்படுத்தியதால் இது என்ன சொல்கிறோம்? உருவகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. காய்மணி மெய்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து பொருந்தாதது மெய்முறை. இந்த காய்மணி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? இது வந்து வினைத்தொகை. மெய்முறை அப்படிங்கிறது வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். மீதம் இருக்கக்கூடியது உய்முறை செய்முறை. இந்த உய்முறை செய்முறை ரெண்டுமே என்னன்னா வினைத்தொகை தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சுந்தர ராமசாமி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பசுவையா என்னும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் தான் யாரு? சுந்தர ராமசாமி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து சரி. இது சரி. அடுத்து ரத்னாபாயின் ஆங்கிலம் ஒரு புளிய மரத்தின் கதை உள்ளிட்ட சிறு கதைகளை வந்து படைத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ரத்னாபாயின் ஆங்கிலம் இது சரிதான். ஆனால் ஒரு புளிய மரத்தின் கதை அப்படிங்கிறது தவறு. அதுக்கு பதிலாக காகங்கள், அதுதான் வந்து சிறுகதை. காகங்கள் அப்படிங்கிறது சிறுகதை. அடுத்து காகங்கள் ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். ஓகே, இது வந்து இந்த இடத்துல இது வந்து புதினம், இது வந்து தவறு. ஓகேவா? இதுவும் தவறு, இதுவும் தவறு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 தவறு. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கிறிஸ்துவ கம்பர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக இந்நூல் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நூல் தழுவலாக இந்த நூல் ரச்சனை யாத்திரிகம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியுள்ளார். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் வந்து என்னது? ரச்சனை யாத்திரிகம் 3766 பாடல்கள். ஓகே, இது கரெக்டு தான். ஆனால் இது வந்து ஓமை காப்பியம் சொல்கிறாங்க. இது ஓமை கிடையாது, உருவகம், உருவக காப்பியம். அடுத்து போற்றி திருவகவல், ரச்சனிய மனோகரம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். ஓகே, இது வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 மட்டும் தவறு. 55க்கு ஆன்சர் சி. 2 மட்டும் தவறு. ஓகே, நெக்ஸ்ட்
மரபுத்தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தாளம் போடுதல். தாளம் போடுதல்னா என்னது? யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறது. அப்போ எதை சொன்னாலும் அப்படியே செய்கிறது தான் வந்து சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒத்து ஊதுவாங்கள்ல, அதுதான் வந்து என்னென்னா எதை சொன்னாலும் அப்படிங்கிறது தான் தாளம் போடுதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சூரியகாந்தி சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் எனும் நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 57க்கான ஆன்சர் யார்? காமராசன் அவர்கள். இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும், தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இந்த காமராசன் அவர்கள் வந்து இது போக வேற என்ன நூலை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மஹாலும் ரொட்டி துண்டுகளும் அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. இவர் எங்கே பிறந்தாருன்னா மதுரை போடியில் வந்து 1942 வந்து பிறந்திருக்காரு. 1971 கருப்பு மலர்கள் அப்படிங்கிற நூலையும் இவர் தான் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு நூல். நெக்ஸ்ட், ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்ற புது கவிதையினை வந்து படைத்தவர் யாரு? வள்ளிக்கண்ணன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் சி. 58க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட், நீள் உழைப்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீள் பிளஸ் உழைப்பு. ஆன்சர் டி. நெக்ஸ்ட், ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தான் என்ன சொல்கிறோம்? வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தனது வலிமையை நம்பி வந்த மன்னனை எதிர்த்து வலிமையுடன் போரிடுதல் எவ்வகை திணை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வலிமை வந்த மன்னனிடம் எதிர்த்து போரிடுவது தும்பை திணை. இது எல்லாமே என்னது? புரை திணைகளின் வகைகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட், ஜெயகாந்தன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. சிறுகதை மன்னன் என்றும் அழைப்பர். 62க்கு சிறுகதை மன்னன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து, இவருடைய உன்னை போல் ஒருவன் திரைப்படம் குடியரசுத் தலைவர் விருதை பெற்றுள்ளது. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, கங்கை எங்கே போகிறாள் சுந்தரகாண்டம் முதலிய புதினங்களை படைத்துள்ளார். ஓகே, இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொருத்துக கேள்வி, இலக்கணம் தொடர்பான ஒரு பொருத்துக கேள்வி. ஃபர்ஸ்ட் என்னது? நேர் நேர் நேர். நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர். ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மூவசை சீர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நேர் நேர்னா தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேவா? அதுக்கடுத்து எண்டில் வந்து எல்லாம் நேர்னு வந்தால் இங்கே காய்னு முடியும். இதே நேரத்தில் இந்த எண்டில் நிறைன்னு வந்தால் இங்கே இறுதியில் கனின்னு முடியும். தேமாங்கனி, புளிமாங்கனி அப்படின்னு சொல்லி முடியும். சரியா? அப்போ நேர் நேர் அப்படின்னா தேமா. அப்போ இது ஒன்று வந்துருமா? அதுக்கடுத்து நிறை நேர் அப்படின்னா புளிமா, புளிமாங்காய். அதுக்கடுத்து நிறை நிறை அப்படிங்கிறது கருவிலம் 3. அடுத்து நேர் நிறை அப்படிங்கிறது கூவிலம். ஓகேவா? அப்போ 63க்கு ஆன்சர் என்னது? டி ஆன்சர். 2 1 3 4. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்தமான இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிர் நெடில். எல்லாமே உயிர் நெடில் ஒரு மாத்திரை. இது வந்து தவறு. எத்தனை வரும்? 2 மாத்திரைன்னு வருமா? 2 மாத்திரைகள். அடுத்து மெய் ஆயுதம் அரை மாத்திரை. ஓகே. அதுக்கடுத்து உயிரளபடை. உயிரளபடை அப்படிங்கிறது எத்தனை மாத்திரை வரும்? 3 மாத்திரைகள் வரும். 3 மாத்திரை. அதுக்கடுத்து ஒற்றளபடை அப்படிங்கிறது எத்தனை மாத்திரை வரும்? 1 மாத்திரை வரும். ஒற்றெழுத்துகளுக்கு அரை மாத்திரை. ஒற்றளபடை அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கிறது, அப்போ 1 மாத்திரை. அப்போ ஆன்சர் என்னது? சரியா பொருத்தமான இணைனா மெய் ஆயுதம் அரை மாத்திரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என கூறியவர் யாரு? ஜி.யு. போப் அவர்கள். ஆன்சர் சி. ஓகே, சிந்தனை களஞ்சியம் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த நூலின் ஆசிரியர் யார்? வி. முனுசாமி அவர்கள் தான் இந்த நூலின் ஆசிரியர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் ஆசிரியர். ஓகே, நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். சரியா?
ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா நோனா துன்பம். நோ அப்படிங்கிறதோட பொருள் துன்பம். சாரி, நோ அப்படிங்கிறது நோய். ஆன்சர் வந்து ஏ. நோ அப்படிங்கிறதோட பொருள் நோய். ஆன்சர் ஏ. ஓகே, அப்போ அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது தமிழில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அதில் வந்து மொத்தம் 42ல் 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்களாகவும் 2 எழுத்துக்கள் மட்டுமே குறில் எழுத்தாகவும் இருக்குது. அப்போ அந்த 2 எழுத்துக்கள் என்னன்னா நோ மற்றும் தூ. இது 2 குறில் எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து என்னன்னா 42 குறில் எழுத்துக்கள் மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அது என்னது? இடைநிலை. அப்போ இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியதான் இடைநிலை. 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க, கால இடைநிலை மற்றும் எதிர்மறை இடைநிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏவல் வினைமுற்று பற்றிய நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின். ஏவல் வினைமுற்று பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது வந்து எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. ஓகே, இது சரிதான். அடுத்து கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து என்னது? விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பெற்றும் வரலாம் பெறாமலும் வரலாம். அப்போ இது வந்து தவறு. ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. அது போக இது வந்து இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த இடத்துல வரும்? முன்னிலையில் மட்டுமே வரக்கூடியது தான் இந்த ஏவல் வினைமுற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த கூற்றுகளில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அகவற்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தவறு. இது வந்து வெண்பாவால் எழுதப்பட்டது. வெண்பாவால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் 3 மன்னர்களை பற்றிய 900 பாடல்களை கொண்டது. ஓகே, இது சரி. நெக்ஸ்ட் நூல் முழுமையாக கிடைக்கவில்லை, புறத்திரட்டு என்னும் நூலில் இருந்து 104 பாடல்கள் வந்து செய்யுள்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புறத்திரட்டுல இருந்து 108 செய்யுள்கள் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இது தவறு. அப்போ ஆன்சர் என்னது? சரியானது அப்படின்னாங்க 1 மற்றும் 3 தவறு. ஆன்சர் சி. 70க்கு ஆன்சர் சி. 71வது கொஸ்டின் பார்ப்போம். இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு இன்மென என பழந்தமிழர் அறவாழ்வை குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கியம் நற்றிணை. நல் எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் தான் வந்து நற்றிணை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பொறுத்துக. ஒரு குற்றியலுகர சொல் கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாக்கு. மொத்தம் குற்றியலுகரம் அப்படிங்கிறது தனக்குரிய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் முகரமே குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குற்றியலுகரம் 6 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. உயிர்த்தொடர் வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி 6 வகையாக இதை வந்து பிரிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 72வதுக்கு நாக்கு அப்படிங்கிறது இறுதியில் கு சு டு து பு ரு இந்த 6 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட இறுதியில் வந்தால் அதை வந்து குற்றியலுகர சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்து வந்து வன் தொடராக இருந்தால் அது வன் தொடர். அதுக்கு முன்னால் இருக்கிறது மெல்லின எழுத்துக்களாக இருந்தால் மென் தொடர். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இடைத்தொடராக இருந்தால் இடையின எழுத்துக்களாக இருந்தால் இடைத்தொடர். அதுக்கு முன்னால் ஒரு உயிர்மை எழுத்து வந்தால் அது உயிர்த்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இது பாருங்க, இது வன் தொடர். இது பூக்கு முன்னால மெல்லின எழுத்து, அப்போ மென்தொடர். அடுத்து இது வந்து பூ குற்றியலுகர சொல். அதுக்கு முன்னால இடையின எழுத்து வந்திருக்கு, அதனால இடைத்தொடர். 4வது எழுத்துல கூனுக்கு முன்னால ஒரு உயிர்மெய் எழுத்து வந்திருக்கிறதுனால இது உயிர்த்தொடர். அப்போ ஆன்சர் என்னது? 1 2 3 4. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
73வது கேள்வி. இது என்னது? ஒரு உயிர் முதல், உயிரிரு, மெய்யிரு, மெய் முதல். இந்த கேள்வி அடிப்படையாக வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மண் ப்ளஸ் குடம். மண் ப்ளஸ் குடம் அப்படிங்கிறது மெய்யிரு. அதுக்கடுத்து கலை ப்ளஸ் அழகு அப்படிங்கிறது, கலை ப்ளஸ் அழகு உயிர் ஈரு. அதுக்கடுத்து வாழை ப்ளஸ் இலை அப்படிங்கிறது உயிர் முதல். அடுத்து வாழை ப்ளஸ் மரம் மெய் முதல். ஆன்சர் என்னது? 3, 2, 1, 4. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவிமணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கவிமணி என்ன சொல்லுவோம்? தேசிக விநாயகனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? சரி, ஃபர்ஸ்ட் என்னது? இவர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், இவர் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவும் சரிதான். ஆசிய ஜோதி, கதர் பிறந்த கதை உள்ளிட்ட கவிதை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது போக மருமக்கள் வழி மான்மியம், உமர் கையாம் போன்ற மொழிபெயர்ப்பு நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். அப்போ இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி. 74க்கு ஆன்சர் டி. கீழ்காணும் கூற்றுகளின் மூலம் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிவிப்பதும் அவரவர் முறை எனும் கோட்பாட்டை கொண்டவர். அப்போ இதெல்லாம் யார் சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி ராமந்தி, ஜானகி ராமன் அவர்கள் சொந்தமானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வெண்பா பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? செப்பலோசை பெற்றோம். ஓகே, இது கரெக்ட் தான். வெண்பானாலே செப்பலோசை, ஆசிரியப்பனா அகவலோசை. ஏகாரத்தில் முடிவது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏகாரத்தில் முடிவது எந்த ஓசை எதில் எந்த பான்னு பார்த்தோன்னா ஆசிரியப்பால தான் வந்து ஏகாரத்தில் முடியும். அப்போ இது தவறு. 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 2 மட்டும் தவறு. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இவர் சமரச சன்மார்க்க சபை எனும் நாடக குழுவை உருவாக்கினார். ஓகே, இது கரெக்டு தான். செகண்ட், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுகின்றார். இதுவும் சரிதான். அடுத்து 1918 பாய்ஸ் நாடக கம்பெனி என்னும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னது? பாய்ஸ் நாடக கம்பெனி கிடையாது. தத்துவ மீனலோச்சினி வித்துவ பாலசபை அப்படிங்கிற நாடக குழுவை தான் வந்து இவர் உருவாக்கியிருப்பார். அப்போது இது தவறு. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஏ ஆன்சர். 77க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழ் பேரவை செம்மல் ஆராய்ச்சி பேரறிஞர் எனும் சிறப்பு பட்டம் பெற்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிறப்பு பெயர் யாருக்கு உரியது? மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு வந்து உரியது தான் இந்த பட்டம். இவர் எங்கே பிறந்தார்? சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார். நெக்ஸ்ட்டு, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல் அடிகளின் ஆசிரியர் யார்? கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். கவிமணி. கவிமணி தேசிக விநாயகனார் தான் இந்த பாடலின் ஆசிரியர். ஆன்சர் சி. ஆன்சர் 79க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாவலரேறு பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? 80வதுக்கு பாவலரேறு அப்படிங்கிறவரே பெருஞ்சித்தனராக தான் வந்து சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகே, அடுத்து கனிச்சாறு கொய்யாக்கனி முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து தென்மொழி தமிழ்ச்சீட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பியவர். இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மரபு தொடருக்கான சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது கொட்டி அளத்தல் அப்படிங்கிறது என்னது? அதிகமாக பேசுறது, மிகுதியாக பேசுறது தான் கொட்டி அளத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல்களும் அதன் ஆசிரியர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? முதலில் இரவு வரும். ஓகே, இது வந்து ஆதவன். சரிதான். அடுத்து ஒரு சிறு இசை அப்படிங்கிறது வண்ணதாசன். இதுவும் சரிதான். அடுத்து அன்பளிப்பு அப்படிங்கிறது ராசகோபாலன். இது வந்து அழகிரி சாமி. அழகிரி சாமி. அப்போ இது தவறு. அடுத்து சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன். இதுவும் சரிதான். அப்போ எத்தனை இணைகள் வந்து சரி? 3 இணைகள் சரி. 82க்கு ஆன்சர் சி.
ஓகே, ஆதவன் அப்படிங்கிறவர் எந்த வருஷம் எழுதியிருக்காங்கன்னா 1987 தான் அந்த முதலில் இரவு வரும் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வண்ணதாசன் 2016 சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்காங்க. அழகிரி சாமி அவர்கள் 1970 வந்து அந்த அவார்டு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நாஞ்சில் நாடன் 2010 சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? வினையை கொண்டு முடியும் எச்சம். 83க்கு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். ஓகே, இது சரி. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாது. ஓகேவா? அடுத்து, வினைமுற்று எச்ச பொருள் தன்று மற்றொரு வினைமுச்சை கொண்டு முடிவது முற்றெச்சம். சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. 83க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கண்ணதாசன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. 84க்கு ஃபஸ்ட்டு வந்து சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சேரமான் காதலி, இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். ஓகே, கரெக்டு தான். அடுத்து, சேரமான் காதலி அப்படிங்கிற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இது வந்து கவிதை கிடையாது இல்லையா, இது புதினம். புதினம் படிக்கும்போது தெளிவாக படிச்சிட்டோம்னா மறக்கவே மறக்காது. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் எழுத்துக்கால புதுக்கவிஞர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், மீட்சி விண்ணப்பம் எனும் கவிதை தொகுப்பை படைத்துள்ளார் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் யாருக்கு உரியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேணுகோபாலன். சரியா? தீசோ வேணுகோபாலன். ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட், வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டியவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நக்கீரர். ஒரு முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட், குமர குருபரர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குமரகுருபரர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து 18ஆ, இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17. அடுத்து, கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஓகே, இது வந்து சரி. இவருடைய நீதிநெறி விளக்கம் 103 வெண்பாக்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 103 கிடையாது, 102. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 87க்கு 2 மட்டும்தான் சரி. 1 மற்றும் 3 தவறு. ஆன்சர் சி. ஆன்சர் 87க்கு ஆன்சர் சி. அடுத்து, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வரும் வேற்றுமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 6 வகையான பொருட்களிலும் வருவது 2ஆம் வேற்றுமை. அப்போ வேற்றுமை மொத்தம் வந்து 8 வகையாக பிரிப்பாங்க. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போ 2ஆம் வேற்றுமையோட உருபு ஐ அப்படிங்கிறது. தலைவனை பார்த்தான். அப்போ ஐ அப்படிங்கிற உவம உருபு இடம் பெற்றிருந்தால் அதுதான் வந்து 2ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஒரு மாத்திரை அளவு வச்சு இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஐகாரம் ஐ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து. அப்போ அந்த நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு எத்தனை வரும்? 2 மாத்திரை. அப்போ இது தவறு. அடுத்து, ஔகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து சரிதான். அடுத்து, மகர மெய்யெழுத்தை, ஏன்னா ஔகாரம் முதலில் மட்டும் வரும். அதுக்கடுத்து மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை கிடையாது, அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 2 மட்டும்தான் சரி, 1 மற்றும் 3 தவறு. ஆன்சர் பி. ஆன்சர் 89க்கு ஆன்சர் பி. அடுத்து, உயிர்மை குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். ஓகே, இதுவும் சரிதான். எப்படி இருக்கும்? உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது இக், கா,
சா, ஞா, டா இதெல்லாம் எந்த எழுத்தை ஒத்திருக்கு? மெய் எழுத்தை ஒத்திருக்கு. கரெக்டா? அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. வரி வடிவம், வரி வடிவம்னா என்னது? எழுத்து வடிவம் மெய் எழுத்து மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். ஓகே, இதுவும் சரிதான். அப்போது ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. டி ஆன்சர். 90க்கு ஆன்சர் டி. 90க்கு ஆன்சர் அனைத்தும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக. சிற்றோடை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 91க்கு ஆன்சர் என்னது? சிறுமை பிளஸ் ஓடை. ஆன்சர் சி. சிறுமை பிளஸ் ஓடை. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ள இணைகள். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒவ்வொரு லெசன் 2 லெசன், அதாவது நியூ புக்கில் 2 லெசன்லையும் இந்த யாழோட கவுண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது? மகரையால். மகரையால் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க? 14 நரம்புகள். இது வந்து 14 கிடையாது, 19 நரம்புகள். தவறு. அடுத்து சகோடையால் அப்படிங்கிறது 19 நரம்புகள்னு சொல்லியிருக்காங்க. இது 14 நரம்புகள். அடுத்து பேரியால் அப்படிங்கிறது 21 நரம்பு. இது வந்து சரி. அப்போ எத்தனை இணைகள் பொருந்தி இருக்கு? 2 இணைகள் பொருந்தி இருக்கு. 92க்கு ஆன்சர் வந்து பி. அப்போ சரியான இதான கேட்டிருக்காங்க. சரியான இணை ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரி. ஓகேவா? மற்ற 2ம் தவறு. நெக்ஸ்ட், சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ளது முல்லை பாட்டு. இந்த நூலின் ஆசிரியர் யாரு? நப்பூதனார். இந்த பாடல் இதை வந்து காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் தான் இந்த நப்பூதனார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மொத்தம் 103 பாடல்கள் வந்து இருக்கு. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருவாசகம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. திருவாசகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. ஓகே, இது சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 9 கிடையாது, 8. அடுத்து திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. மொத்தம் 658 பாடல்கள் உள்ளன. இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி, 2 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து சி. 2 மட்டும் தவறு. 94க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட், எவருக்கு நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை என்று வள்ளுவர் வந்து கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவருக்கு தான் அந்த துன்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 96 அடுத்த கொஸ்டின். பொற்சிலை இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இது என்னது? பொற்சிலை அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஆன்சர் வந்து பி. பொன்னால் ஆன சிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகைக்கான ஒரு உவம உருபு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 97. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, இவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பற்றி குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார் இவரை பற்றி சொல்கிறாங்கன்னா, பெரியார் தான் வந்து இவரை வந்து சொல்லுவார். உத்தம மனிதர் கிடையாது அப்படின்னு சொன்னது பெரியார் அவர்கள். நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஓகே, அதுக்கடுத்து திரை இசை பாடல்களை உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். ஓகே, அடுத்து மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். அப்போ இது 3க்குமே சொந்தக்காரர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட், ரசிகமணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் தம் வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் என்று புகழப்படுகிறார். இதுவும் சரிதான். அடுத்து, தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர். இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? டி ஆன்சர். ஓகேவா? சரி, இவரை வந்து தமிழ் இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. வளர்த்தமிழ் ஆவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குற்றால முனிவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது போக இவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் இவர் வந்து புகழ் பெற்றவர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பொறுத்துக வந்து ஒரு இலக்கணம் தொடர்பான ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. வினை தொகை, உம்மை தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. வினைத்தொகை. வினைத்தொகைனா என்னது? வளர்த்தமிழ். அடுத்து என்னது?
உம்மை தொகை, இரவு பகல், அப்படிங்கிறது மறைந்து வந்துள்ளது. மூணாவது என்னது? உவமை தொகை, மலர் போன்ற விழி. நாலாவது அன்மொழி தொகை அப்படிங்கிறது பொன்னால் ஆன தொடியை உடைய பெண். 4. அப்போ ஆன்சர் என்னது? பி. 2 1 3 4. ஓகேவா? சரி, 100 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். ஓகே, ப்ராப்பராக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அட்டன் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நல்லா படிங்க, ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழுக்கு வந்து திரும்ப திரும்ப பழைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஃபைனல் எக்ஸாமில் வந்து ஏதாவது ஒரு வகையில் அது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரியா? ஓகே, ஆசான் அகாடமியோட வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும். நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஒரு தடவை கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரை ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டு திரும்ப தான் மறுபடியும் வந்து ஷேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் தெரியாமல் இருக்கலாம், திரும்ப பின்னால் கூட அதை பேஸ் பண்ணி அதை ரிலேட்டடாகவே பின்னால் கூட அந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் முதல்ல 100 கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு திரும்ப போய் ஷேட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிங்க. ஓகேவா? அப்போ தான் சப்போஸ் இப்போ ஞாபகம் இல்லைனாலும் பின்னால் ஞாபகம் வரலாம். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். ஆசான் அகாடமியோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.